கோபுரம் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். மகான் ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் மகான் ஷீரடி சாய்பாபா பக்தர்களுக்கு கருணை உள்ளத்தோடு நிகழ்த்தி வரும் அற்புதங்களை வரிசைய தரிசனம் பண்ணிட்டு வர சாய்நாதரின் அற்புதமான அருளாசிகளோடு. அந்த வகையில் சாய்நாதர் நமக்கு அளிக்கும் ஒரு அற்புதமான அருளாசி என்னன்னு கேட்டிங்கன்னா, நீ பிரச்சனையை எதிர்கொள்ளும் போது பிரமாதமாக சொல்கிறாரு, நீ பிரச்சனையை எதிர்கொள்ளும் போது என்னை நினைத்துக்கொள், உடனே என் உதவி உன்னை தேடி வருங்கிறார். எவ்வளோ பெரிய வாக்குறுதி இல்லை? அதாவது நான் வருவேன் அப்படிங்கிற சொல்ல பாபா, என் உதவி உன்னை தேடி வருங்கிறார். எந்த ரூபத்தில் வேண்டுமானாலும் நான் உன்னிடம் வருவேன். பிரமாதமாக சொல்கிறார். நம்பிக்கையோடு அவரை அழைத்தோம் என்றால் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தீர்த்து வைப்பதற்கு ஓடோடி வருவார் சாய்நாதர். அதை நமக்கு உறுதிப்படுத்துகின்ற வகையில் 4 சகோதரிகளின் அற்புதங்களை நமக்கு உதாரணமாக கொடுத்திருக்கிறார். அந்த 4 சகோதரிகள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கனடாவை சேர்ந்த சகோதரி காஞ்சனா ஸ்ரீகாந்த். சகோதரி இந்தியாவை சேர்ந்தவங்க தான். இப்போ மகளின் பிரசவத்திற்காக கனடா போயிருக்காங்க. அங்கே செக்கப் போகும்போது ஒரு செக்கப் போகும்போதும் ஒரு இடியை தூக்கி மருத்துவர்கள் வைத்திருக்கிறார்கள். சகோதரி மருத்துவர்களுக்கெல்லாம் மருத்துவரின் பாதத்தை பிடித்து கொண்டார்கள். என்ன அற்புதம் நடந்தது! அமர்க்களப்படுத்திட்டார். உண்மையிலேயே பிரசவத்திற்காக காத்திருக்கும் அத்துணை சகோதர சகோதரிகளுக்கும் இந்த ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும் என்பது சத்தியம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கவலைப்படாதீங்க, சாய்நாதர் ஓடோடி வருவார். எப்படி இங்கிருந்து கனடா போனாரோ அதுபோல் ஓடி வருவார் உங்களை தேடி. அடுத்து சென்னையை சேர்ந்த சகோதரி சுபத்ரா அவர்களுக்கு தாய்க்கு திடீர்னு காலில் ஒரு நரம்பு துடிச்சிக்கிட்டே இருக்குது. சகோதரியை வழி நடத்துகிறார் சாய்நாதர். இப்படி பண்ணு பிரமாதமாக வழி நடத்தி சுகப்படுத்துகிறார் தாயை. அதுதான் சாய்நாதர். அவர் தான் சொல்கிறாரு, நீ பிரச்சனையை எதிர்கொள்ளும் போது என்னை நினைத்துக்கொள், என் உதவி உன்னை தேடி வருங்கிறார். அமர்க்களமாக தேடி வந்திருக்கு உதவி. அடுத்து 3வது அற்புதம், அமெரிக்காவை சேர்ந்த சகோதரி ஜனா அவர்களுக்கு உடல்நிலையில் பின்னடைவு, டயரியா, அப்புறம் ஜுரம் வருது, அடுத்து பிளட் வருது. சகோதரி பாபாவின் பாதங்களைத்தான் பிடித்து கொண்டார்கள். பாபா சச்சரித்தை படிக்க வைக்கிறார். ஒரு மிகப்பெரிய தீர்வை அந்த எபிசோடு மூலமாக சொல்கிறார். ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்குறார். அதற்காகத்தான் நம்ம சச்சரிதம் படிங்க, உங்களுக்கு ஆன்சர் இருக்குதுன்னு சொல்கிறோம். எப்படி ஆன்சர் வருதுங்கிறத நம்ம தரிசனம் செய்ய இருக்கிறோம். இப்படி 3 அற்புதங்கள் பிரமாதம் அப்படின்னா, 4வது அற்புதம் சிலிர்க்க வைக்கிறார் சாய்நாதர். இன்றைக்கி இருக்கிற ஒரு குளோபல் பிரச்சனைன்னு சொல்லலாம். எல்லா குடும்பத்திலும் பிரச்சனைகள் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். பிரச்சனைகள் இருக்கணும், இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஆனால் அடுத்த நிமிடம் அது மாற வேண்டும். ஆனால் அது மாறுவதில்லை. மிகப்பெரிய பிரச்சனையாகி சின்ன ஒரு விஷயத்தில் ஆரம்பித்த பிரச்சனை ஒரு மூஞ்சியை பார்த்துக்க முடியாத அளவு கூட போயிடுது. அது எங்கும் அது நடந்தது. சகோதரியின் இல்லத்திலும் அது நடந்தது. மகனும் மகளும் பேசிக்கொள்வதே கிடையாது. கோபுரம் டிவியில் ஒரு அற்புதமான மந்திரம் கொடுத்துருக்குறோம். சாய்நாதரின் பிரமாதமான மந்திரம் கொடுத்துருக்கிறோம். சகோதரி அந்த மந்திரத்தை கையில் எடுத்தார்கள். சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகத்தை ஜபித்தார்கள். என்ன அற்புதம் நடந்தது! அந்த அற்புதத்தை நமக்கு பிரமாதமாக விவரிக்கிறார்கள் சகோதரி. இந்த 4 அற்புதங்களின் மூலமாக சாய்நாதர் நமக்கு உறுதிப்படுத்துகின்ற ஒரு பிரமாதமான விஷயம் என்னென்னா, நீ பிரச்சனையை எதிர்கொள்ளும் போது என்னை நினைத்துக்கொள், என் உதவி உன்னை தேடி வருங்கிறார் சாய்நாதர். அதனால் நம்ம நம்பிக்கையோடு காத்திருப்போம். சாய்நாதர் எந்த வடிவிலாவது நம்மை தேடி வருவார், நம் பிரச்சனையை தீர்த்து வைப்பார். இந்த 4 அற்புதங்களையும் தரிசனம் செய்வதற்கு முன்னால் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம், இந்த நிகழ்ச்சிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது நீங்கள் பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எதற்காக லைக் செய்ய வேண்டும், எதற்காக ஷேர் செய்ய வேண்டும்? நம்ம லைக் பண்ண யூடியூப் ரெக்கமெண்டேஷனில் இந்த நிகழ்ச்சி அப்படி வைடு கவரேஜாக போகுது. அப்படி பாபாவின் அற்புதங்கள் எல்லோரும் கேட்க புண்ணியம் இல்லையா? அந்த புண்ணியம் எல்லோருக்கும் போய் சேரட்டுமே. நீங்கள் லைக் பண்ணுறது மூலமாக உங்களுக்கும் ஒரு கிரெடிட் வரட்டுமே பாபாட்டேருந்து இல்லையா? ஒரு லைக் பண்ணலாமே. பிடித்திருந்தால் ஷேர் பண்ணலாம். வாங்க இப்போ வரிசை அற்புதங்களை தரிசனம் செய்வோம். பிரமாதமான 4 அற்புதங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த அற்புதங்களின் மூலம் பாபா நமக்கு புரிய வைக்கின்ற ஒரு விஷயம், என்னை மனதில் நினைத்துக்கொள், என் உதவி உன்னை தேடி வருங்கிறார். நிச்சயமாக வரும். பாருங்கள் எப்படியெல்லாம் வருது பாருங்கள். முதல் அற்புதம், கனடாவை சேர்ந்த சகோதரி காஞ்சனா ஸ்ரீகாந்த் அவர்கள். சகோதரி தீவிரமான பாபாவின் பக்தர். சகோதரிக்கு நிறைய அற்புதங்கள் பாபா நிகழ்த்தி இருக்கிறார். திருவண்ணாமலையில் அன்னதானம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, பாபா நீங்கள் வருவீங்களா அப்படின்னு கேட்டுட்டு அன்னதானம் பண்ணுறாங்க. அத்தனை காவி சாதுக்களின் நடுவே ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு ஒருத்தர் வர்றார். யார்? சாய்நாதர் தான்.
வந்து அன்னதானத்தை பெற்றுக்கொண்டு சகோதரிக்கு ஒரு ஆசீர்வாதத்தை பண்ணிட்டு போகிறார். இதெல்லாம் நடந்தது நான் என் லைஃப்பில். ஆனால் இதெல்லாம் விட ஒரு அமர்க்களமான அற்புதம் இப்போ ரீசெண்டாக கனடாவில், இப்போ ரீசெண்டான நான் சொல்கிறது பிப்ரவரி மாதம் முதல் வாரத்தில் அமர்க்களப்படுத்திட்டார் நான் சாய்நாதர். என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மகளின் பிரசவத்துக்காக தான் சகோதரி கனடா போகிறாங்க. அவங்க வந்து இந்தியாவில் தான் இருந்தாங்க, கிளம்பி போகிறாங்க. இந்த ரெகுலர் செக்கப் போவாங்க இல்லையா, அப்படி முதல் செக்கப் போன உடனே ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்க. டாக்டரோட மூஞ்சியே மாறிடுச்சு. என்னன்னு கேட்டால் அந்த நாசல் போன் அதே காணுமா. அப்போ என்ன அர்த்தம், குழந்தைக்கு மூக்கே இல்லைங்கிற மாதிரி ஒரு தீர்வை கொடுக்குறார் மருத்துவர். மிரண்டுட்டாங்க. அடுத்த ஸ்கேனில் பார்ப்போம், நீங்கள் எதுவும் பயப்படாதீங்க சொல்லி அனுப்பி வச்சுட்டாங்க. நேராக அம்மாட்ட வந்து தான் சொன்னாங்க சகோதரியின் மகள், அம்மா இந்த மாதிரி சொல்கிறாங்கம்மா, என்னம்மா பண்ணுறதுன்னு. கவலையே படாத, சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் நான் சொல்கிறேன், நம்ம எல்லாரும் சொல்லுவோம், குடும்பத்தில் உள்ள அத்தனை பேரும் சொல்லுவோம். சாய்நாத ஸ்தவன மஞ்சரி இருக்குது, நம்ம எல்லாரும் படிப்போம். பாபா இருப்பார் நம்ம கூட, எந்த வடிவத்திலாவது நம்மிடம் உதவி புரிய ஓடி வருவார் சாய்நாதர். சகோதரி எவ்வளோ நம்பிக்கையாக சொன்னாங்க பாருங்கள். நாட்கள் அப்படியே கடந்தது. அடுத்த ஸ்கேன் வந்துருச்சு. இப்போ அடுத்த ஸ்கேனுக்கு போகிறாங்க. அடுத்த ஸ்கேனுக்கு போனால் இப்போ டாக்டர் சொன்ன விஷயம், அந்த நாசில் போன் இருக்குது. அப்பாடா நிம்மதியாக போச்சு அப்படின்னா, அடுத்த 2 மிகப்பெரிய குண்டு தூக்கி போடுறார். ஹார்ட்டில் ஹோல் இருக்குது. எப்படி இருக்கும் இல்லை, தூக்கி வாரி போட்டுருச்சு எல்லாருக்கும் குடும்பத்தோட. அது மட்டும் இல்லை, குழந்தைகளுக்கு பிளட் ஃப்ளோ உள்ளே போகிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. இதெல்லாம் நம்ம சரி பண்ணணுன்னா குழந்தை பிறந்தப்புறம் தான் சரி பண்ண முடியும். குழந்தை பிறந்து 4 மாதங்கள் கழித்து தான் ஆப்ரேஷன் பண்ண முடியும் ஹார்ட் ஹோலுக்கு. அதனால் நம்ம தொடர்ந்து கண்காணிப்போம், 32வது வாரம் முடிவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி டாக்டர் சர்வசாதாரணமாக சொல்லி அனுப்பிட்டாங்க. வீட்டிற்கு வந்து தாயிடம் அழுகிறார்கள் சகோதரியின் மகள். அம்மா என்னம்மா இந்த மாதிரி சொல்கிறாங்க, நீ எதுக்குமே கவலைப்படாத, பெண்களின் பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வரும் ஏகமுக தீபம் நான் ஏற்ற ஆரம்பிக்கிறேன், இன்னிலேருந்து ஏற்ற ஆரம்பிக்கிறேன். 2 திரி போட்டு 18 முறை சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லி ஏற்றுகிறேன். சாய்நாதர் அந்த அற்புதத்தை நிகழ்த்துவார். நீயும் பண்ணு, நீயும் தொடர்ந்து ஸ்தவன மஞ்சரி படி, சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லுன்னு சொல்லி குடும்பமே படிச்சுக்கிட்டு இருக்கு. ஸ்தவன மஞ்சரியை குடும்பமே சொல்லிக்கிட்டு இருக்கு. சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகத்தை தொடர்ந்து பூஜைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. ஏகமுக தீப பூஜை நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ 32வது வாரம் வந்துருச்சு. டாக்டர்கிட்ட போனால் அவர் என்ன சொல்ல போகிறாருன்ற பயம் எல்லாருக்கும் இருக்குது. ஹோல் இருக்குன்னு சொல்கிறாரா, இல்லை இல்லைன்னு சொல்ல போகிறாரா? சாய்நாதரின் அருளாசிகள் பரிபூர்ணமாக இருக்குன்னு நம்பினாங்க சகோதரி காஞ்சனா. நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்தார்கள். கரெக்டாக தூப்கேடா துனி பூஜை அப்ளை பண்ணியிருந்தாங்க சகோதரி. சாய் மகிமா பண்ணாங்க இல்லையா, அந்த துனி பூஜையில் நான் அப்ளை பண்ணியிருந்தேன்னா எனக்கு பிரசாதம் அனுப்பிட்டேன்னு சொன்னாங்க. ஆனால் டிலே ஆகிட்டே இருந்தது. எதற்காக அந்த பிரசாதம் டிலே ஆகி வந்ததுங்கிறது இப்போ தான் எனக்கு புரியுதுன்னா, ஜனவரி மாதம் 27ஆம் தேதி 5 விளக்கு பூஜை செய்த எதற்காக, பாபா ஃபஸ்ட் வீக்கில் செக்கப் போகிறாங்க. எதுவுமே இல்லைன்னு சொல்லணும், எல்லாம் சரியாயிடுச்சுன்னு சொல்லணும். நீங்கள் எந்த வடிவிலாவது வந்து இந்த உதவியை செய்ய வேண்டும்னு பாபாட்ட ஒரு மிகப்பெரிய பிரார்த்தனை வைத்தார்கள் சகோதரி. 5 நாட்கள் 5 விளக்கு பூஜை பிரமாதமாக முடிஞ்சது. 6வது நாள் அந்த தூப்கேடா துனி பிரசாதம் பிரமாதமாக வந்து சேர்ந்தது. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பாருங்கள், அந்த தர்பார் பாபா அப்படி ஆசீர்வாதத்தோடு வந்து உட்காந்துட்டார். நான் வந்துட்டு ஏன் கவலைப்படுறேங்கிற மாதிரி உட்காந்துட்டார். எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்ததுன்னா, உதயம் வந்தது, எல்லாம் வந்தது, ரொம்ப சந்தோஷம் எனக்கு. நான் என் மகள்கிட்ட சொன்னேன், இப்போ நீ தைரியமாக செக்கப் போ, பாபா இருக்கார் அப்படின்னேன். இப்போ செக்கப் போனாங்க. நான் 32வது வாரம் போய் செக்கப்லாம் பண்ணால், டாக்டர் உள்ளே ஸ்கேன் முடிஞ்சு வெளியில் வந்த டாக்டர் சொன்ன விஷயம் ஒரு குட் நியூஸ், ஹோல் சுத்தமாக மறைஞ்சிருச்சுன்னாரு. எப்படி இருக்கும் இல்லை, அப்படி ஒரு சந்தோஷத்தின் உச்சத்துக்கே போயிட்டாங்க மொத்த குடும்பமும். சாய்நாதருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொன்னோன்னாங்க. இந்த அற்புதத்தை என்கிட்ட சொன்னது சகோதரி காஞ்சனாவின் மருமகன் தான் என்கிட்ட ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணார், பிரமாதமாக எக்ஸ்பிளைன் பண்ணார். அவர் டெக்னிக்கல் நேமெல்லாம் சொன்னார், எனக்கு அது அந்தளவுக்கு புரியல, அதெல்லாம் நான் சொல்லலை. நான் சும்மா நமக்கு புரிகிற மாதிரி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அதாவது எந்த இக்கட்டாக இருந்தாலும் சாய்நாதரின் மந்திரங்கள் நமக்கு கை கொடுக்கும். அவர் என்னை நினைத்துக்கொள்கிறார்கள். அது என்ன தெரியுங்களா, அது பாபாவின் மந்திரங்கள், விளக்கு பூஜைகள் தான். அதை நீங்கள் செய்யும்போது உடனே ஓடி வருவார் சாய்நாதர். இந்த வீட்டில் 5 விளக்கு பூஜை நடந்துக்கிட்டு இருக்கு, அவங்களுக்கு ஏதோ தேவை இருக்குது, ஓடி வருவார். இந்த வீட்டில் ஏகமுக தீபம் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, என்ன தேவைன்னு தெரியல, உடனே ஓடி வருவார். மந்திரங்கள் சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள், அவங்களுக்கு என்ன தேவை அதை உடனே கொடுப்போம்.
அந்த தேவை நியாயமான தேவையாக இருந்தால் உடனே கிடைக்கும். இல்லை சாய்நாதர் இப்போ தான் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னு அப்போ தான் கொடுப்பார். ஏன்னா அவர் கொடுப்பதை யாரும் தடுக்க முடியாது இல்லையா? கொடுத்தே தீர்வார் நம்மள்கிட்ட. இப்படி பிரமாதமான அற்புதத்தை நிகழ்த்தி இப்போ டெலிவரிக்காக காத்திருக்காங்க. நம்ம எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிப்போம், அற்புதமாக குழந்தையை பெற்றெடுக்க வேண்டும் சகோதரியின் மகள். நிச்சயம் சாய்நாதர் கூடயே இருப்பார். போயிட்டார் இல்லையா, தர்பார் பாபா உருவத்தில் போயிருக்கார் இல்லைங்களா, நிச்சயமாக கூடயே இருப்பார். அற்புதமாக எல்லா அற்புதங்களையும் செய்து குழந்தையை பெற்றுக் கொடுப்பார் சாய்நாதர். இப்படி பிரமாதமான அற்புதத்தை சகோதரி காஞ்சனாவுக்கு பண்ணார்னா, சென்னையை சேர்ந்த சகோதரி சுபத்ரா அவர்களுக்கு என்ன அற்புதங்க, பிரமாதப்படுத்திட்டார். சகோதரியின் தாய்க்கு காலில் நரம்பு துடிக்குது பயங்கரமாக, வலினா வலி, அவ்வளோ வலியா. அம்மா அழுவுறாங்க. சகோதரி ரொம்ப நொடிஞ்சு போயிட்டாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியல. சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் நான் சொல்லிகிட்டே இருக்கேன்னா, பாபா எனக்கு அற்புதமாக உணர்வை கொடுக்கிறார். இது கர்மாவினால் இவங்க அவஸ்தைப்படுறாங்க, நீ கவலைப்படாத, நிச்சயமாக குணமாகும். அப்படி ஒரு உணர்வை கொடுக்கிறார் சாய்நாதர். அதான் உண்மையும் கூட. இந்த பிரச்சனைகள்லாம் ஏன் வருகிறது அப்படின்னா, நம்ம கர்மா நம்ம கழிச்சே ஆகணும். பாபா சொல்கிறார் இல்லைங்களா, 95% பாபா எடுத்துக்கிறார், 5% தான் நம்ம கொடுக்குறாரு. அந்த 5% நம்மளால் தாங்க முடியல, படு பயங்கரமாக இருக்குது. அந்த 5% நம்ம கழித்து முடிச்சிட்டோம்னா ஒரு பிரச்சனையும் இருக்காது நமக்கு இல்லையா? சாய்நாதர் அதுதான் தெளிவாக வலியுறுத்துறார். நீ கவலையப்படாத, நான் இருக்கேன், நான் உன்னை பார்த்து கொள்வேன் அப்படிங்கிறாரு. நம்மை வழிகாட்டுவார், நமக்கு அற்புதமாக நம்ம வழி நடத்தி அழைத்து செல்வார். பாருங்கள் எப்படி கூப்பிட்டு போகிறார் பாருங்கள். இவங்க பார்த்துட்டு இருக்கிற ஹாஸ்பிட்டலே சொல்கிறாங்க, இதுக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருக்காருன்னு ஒரு மிகப்பெரிய ஹாஸ்பிட்டலே இவங்களுக்கு கைட் பண்ணுறாங்க. சகோதரி தாயாரை கூட்டி கொண்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. சகோதரி எங்கே போனாலும் பாபா நான் உங்களை பார்க்கணும் சொல்லிகிட்டே இருப்பாங்களாம். வழியில் எங்கேயாவது உங்கள் தரிசனம் எனக்கு வேணும் பாபான்னு நான் சொல்லிகிட்டே இருப்பேன்னா, வழியில் எங்கேயுமே பாபாவின் தரிசனம் கிடைக்கல. சரி, இதுவும் பாபாவின் சங்கல்பம். அவர் நமக்கு வழிகாட்டி கூட்டிகிட்டு போகிறாரு. கண்டிப்பாக அங்கே பாபா இருப்பார்னு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையோடு போனேன். அந்த ஹாஸ்பிட்டலில் உள்ள நுழையிறேன், பிரம்மாண்டமாக உட்காந்துருக்காருண்ணா. எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். கண்களில் கண்ணீரோடு ஒரு பாதங்களை தொட்டு வணங்கினேன். பாபா எப்படி கைட் பண்ணி கூப்பிட்டு போகிறார் பாருங்கள் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு இல்லையா? அதுதான் பாபா நம்மை வழி நடத்தி நமக்கு வழிகாட்டுவார் சாய்நாதர். பிரமாதமாக அங்கே போய் அட்மிட் பண்ணோன்னா அம்மா படிப்படியாக குணமாயிட்டே வராங்க. இந்த அற்புதத்தை நான் உங்கள்கிட்ட சொல்லணும். உடனே சாய்நாதரை மனதார் நினைத்தால் ஓடி வருகிறார் சாய்நாதர். இதை நீங்கள் சொல்லுங்கள், நான் எல்லாருக்கும் நாங்கள் உண்மை சத்தியம். நிச்சயமாக ஓடி வருவார். நம்பிக்கையோடு அவரை அழைக்க வேண்டும். அதுதான் அங்கே கான்செப்ட். பாபாவோட வழிபாட்டு ரகசியமே என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்பிக்கை, பொறுமை தான். நம்பிக்கையோடும் பொறுமையோடும் காத்திருந்தால் அனைத்தும் நடக்கும் சாய்நாதர்கிட்ட. பாருங்கள், ஒரு சகோதரிக்கு அமர்க்களப்படுத்துகிறார். அமெரிக்காவை சேர்ந்த சகோதரி ஜனான் பேர். சகோதரிக்கு உடல்நிலையில் மிகப்பெரிய பின்னடைவு. தீபாவளினே தெரியாமல் அன்றைக்கி ஆப்ரேஷனை ஃபிக்ஸ் பண்ணுறாரு டாக்டர். சகோதரி வீட்டுக்கு போன பிறகு தான் தெரியுது தீபாவளின்னு. எதற்காக தீபாவளி என்ற அந்த ஆப்ரேஷனை ஃபிக்ஸ் செய்தார் சாய்நாதர். ஒரு மிகப்பெரிய விஷயம் இருக்குது. வாங்க அந்த அற்புதத்தை தரிசனம் செய்வோம். அமெரிக்காவை சேர்ந்த சகோதரி ஜனா அவர்கள், சகோதரி பாபாவின் தீவிரமான பக்தர். பாபாவை வணங்காமல் எந்த வேலையும் செய்கிறதில்லை. திடீர்னு ஒரு ஜுரம் வருது, டயரியா ஸ்டார்ட் ஆகுது. சரி, சாதாரண டயரியாவாக இருக்கும்னு நினச்சா பிளட்டு வர ஆரம்பிச்சிருச்சு. பயந்துட்டாங்க, என்னடா அது பிளட் வருதுன்னு சொல்லிட்டு உடனே டாக்டருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. டாக்டர் இந்த மாதிரி இருக்குன்னு. அம்மா நீ உடனே ஒரு ஸ்டூல் டெஸ்ட் பண்ணிவிடு. ஸ்டூல்னு இந்த மலம் டெஸ்ட் பண்ண நமக்கு விஷயம் தெரிஞ்சிடும். ஏதாவது டேஞ்சராக இருந்தால் கூட நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ டெஸ்ட் எடுக்கிறாங்க. டெஸ்ட்டை கொண்டு போய் டாக்டர்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. டாக்டர் ஃபுல்லாக பார்த்தவங்க சொன்னாங்க, இது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் தான், நான் மாத்திரை கொடுக்குறேன், ஒன்றும் கவலைப்படாது, ஈஸியாக குணமாயிடும். இதில் என்ன அற்புதம் இருக்குது அப்படி தானே? பாருங்கள், அடுத்து தான் பிரமாதப்படுத்துகிறார். 10 நாட்கள் பிரமாதமாக போச்சு, நல்லா போச்சு. டாக்டர் கொடுத்த மருந்து எல்லாம் சரியாயிடுச்சு. மீண்டும் டயரியா ஸ்டார்ட் ஆகுது, மீண்டும் ஜுரம், மீண்டும் பிளட்டு. எப்படி இருக்கும்ல? தூக்கி வாரி போட்டுது சகோதரிக்கு. இப்போ நேரம் பாபாட்ட போய் சரணடைஞ்சிட்டாங்க. பாபா என்னை இதுலேருந்து காப்பாற்றுங்க, எனக்கு பயமாக இருக்குது. அப்போயே டாக்டர் சொல்லிட்டாங்க என்கிட்ட, அடுத்த முறை இப்படி வந்ததுன்னா உனக்கு எண்டோஸ்கோப்பி பண்ணணும், கொலோனோஸ்கோப்பி பண்ணணுன்ட்டாங்க. இப்போ என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. டாக்டரோட அப்பாயின்மெண்ட் வேறு கிடைக்காது, ரொம்ப பிஸி டாக்டர். நீங்கள் கூடயே இருங்க பாபா, என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாபாவை அழைத்து கொண்டு சகோதரி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. டாக்டரோட அப்பாயின்மெண்ட் கிடைக்காது, அவ்வளோ பிஸி டாக்டராக. அவர் ஒரு டேட் கொடுத்தா அந்த டேட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கணுமா, அந்த மாதிரி டாக்டராக. அசிஸ்டண்ட் தான் இருந்தாங்க, பேசிக்கிட்டு இருந்தாங்க. போங்க டாக்டர் போய் பாருங்கன்னாங்க.
டாக்டர் போய் பார்த்தா டாக்டர் சொன்னாங்க, நான் லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி தான், உனக்கு எண்டோஸ்கோபி பண்ணணும், கொலோனோஸ்கோபி பண்ணணும். என்றைக்கு பண்ணலாம் நீங்களே முடிவு பண்ணுங்கள் டேட்டு. நான் ஒரு 3 டேட் சொல்கிறேன்னு சொல்லிட்டு 3 டேட் கொடுத்தாங்க. சகோதரி அக்டோபர் 31 ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அக்டோபர் மாதம் 31 பண்ணிக்கிறேன் டாக்டர். ஓகே, வெரி குட். நீங்கள் அசிஸ்டண்ட்டை சொல்லிவிட்டு போயிடுங்க, அன்றைக்கி காலையில் வந்துடுங்க, இந்த மாதிரிலாம் ப்ரொசீஜர் இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. வீட்டுக்கு வந்து அம்மா கிட்ட சொல்கிறாங்க, அம்மா அக்டோபர் 31 எனக்கு எண்டோஸ்கோபி கொலோனோஸ்கோபி பண்ணுறாங்க. எந்த மாதிரி தீபாவளி என்றைக்கு போய் ஃபிக்ஸ் பண்ணுவேன், அப்படி நல்ல நாள் எதுவுமே இப்படி பண்ணுறியம்மா. சகோதரிக்கு அப்போ தான் தெரியுது அன்றைக்கி தீபாவளிங்கிறதே. ஆனால் சாய்நாதருக்கு தெரியும் எதற்காக தீபாவளி அன்று இந்த டெஸ்ட்டை வச்சார். ஏன்னா சகோதரி இப்போ ஒரு கேள்வி கேட்க போகிறாங்க, அதுக்கு பதில் சொல்ல போகிறார் சாய்நாதர். அதற்காகத்தான் தீபாவளி அன்று இந்த எண்டோஸ்கோபி கொலோனோஸ்கோபி டெஸ்ட்டை வச்சார். பாருங்கள் என்ன நடக்குது பாருங்கள். தங்கையிடம் பேசுகிறார்கள் சகோதரி, அம்மா இந்த மாதிரி எனக்கு டெஸ்ட் எடுக்க போகிறாங்க, 31 தீபாவளி அன்றைக்கி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், நீ சச்சரிதம் படி, உனக்கு அதில் ஆன்சர் இருக்கும். சகோதரியின் தங்கை சொன்னது. நம்பிக்கையோடு உட்காந்து சச்சரிதம் பிரிக்கிறார்கள். அதில் அந்த எபிசோடு வருது. என்ன எபிசோடு வருது அன்றைக்கி? அந்த தீபாவளி விடுமுறையின் போது அந்த கொல்லனின் குழந்தை தீயில் விழுந்தவுடனே பாபா காப்பாற்றார் இல்லைங்களா? அந்த கதையை படித்த உடனே சகோதரி கண்களில் கண்ணீர், பாபாவுக்கு நன்றி சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். ஏன், எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ சகோதரிக்கும் டெஸ்ட் என்றைக்கு நடக்க போகுது, தீபாவளி என்று நடக்கப் போகிறது. அந்த கொடிய நிகழ்விலிருந்து குழந்தையை காப்பாற்றிய பாபா என்னையும் காப்பாற்றுகிறேன்னு சொல்லிட்டு நிரூபிப்பதுக்காக தான் இந்த அற்புதமான எபிசோடை என்னை படிக்க வச்சுருக்காரு. எனக்கு எந்த பயமும் இல்லை, சாய்நாதர் எங்கூட இருக்காருன்னு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை பிறந்தது. இப்போ புரியுதா எதற்காக தீபாவளி அன்று டெஸ்ட் அரேஞ்ச் பண்ணார் சாய்நாதர். நம்பிக்கையோடு தீபாவளி அன்று காலையில் சகோதரி கிளம்புகிறார்கள். நேராக டாக்டர்கிட்ட போனாங்க. டெஸ்ட்டெல்லாம் முடிஞ்சது, ஒரு 3 மணி நேரம் ஆச்சு, எல்லா டெஸ்ட்டும் முடிஞ்சது. அம்மா டாக்டர் கூப்பிட்றாங்க. நேராக டாக்டர்கிட்ட போனால், யூ ஆர் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட், ஒன்றுமே இல்லை உங்களுக்கு, அதே பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் தான், நான் தொடர்ந்து மருந்து கொடுக்குறேன், சரியாக போயிடும், நீங்கள் சந்தோஷமாக போய் பண்டிகையை கொண்டாடுங்க. எப்படி சொல்கிறாங்க பாருங்கள். இது டாக்டர் சொல்லலை, சாய்நாதர் சொல்ல வைக்கிறார். சகோதரி கூப்பிட்டாங்க இல்லையா, பாபா என் கூட வாங்க பாபான்னு, அங்கே வந்துட்டாருங்க. பிரமாதமாக சகோதரிக்கு அதை கிளியர் செய்து அமர்க்களப்படுத்திட்டார் சாய்நாதர். அதனால் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கக்கூடிய அத்தனை சகோதரிகளுக்கு தான் இந்த அற்புதத்தை சொல்ல வைக்கிறார் சாய்நாதர். எல்லோரும் நம்பிக்கையோடு காத்திருப்போம். நம்ம பிரச்சனையை எதிர்கொள்ளும் போது நம்பிக்கையோடு அழைப்போம். ஓடி வருவார் சாய்நாதர், நிச்சயமாக ஓடி வருவார், சத்தியமாக ஓடி வருவார். அதற்கு என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், நம்பிக்கையோடு அழையுங்கள், நம்பிக்கையோடு வேண்டிக் கொள்ளுங்கள், நம்பிக்கையோடு மந்திரங்களை சொல்லுங்கள். அவ்வளோதான், அதுதான் ரகசியம், வேறு ஒன்றுமே கிடையாது. பாபாவோட வழிபாட்டு ரகசியம் வேறு எதுவுமே கிடையாது. அவர் கேட்குறது 2 தட்சணை தானே, நம்பிக்கை பொறுமை, வேறு என்ன கேட்குறாரு நம்மள்கிட்ட இல்லைங்களா? அதற்காகத்தான் நம்ம ஒரு வியாழக்கிழமையும் துனி பூஜை நம்ம சேனலில் நம்ம ஒளிபரப்புகிறோம். ஞான சாய் பாபாவின் அருளாசிகளோடு துனி பூஜையின் தரிசனம் நமக்கு ஒரு வியாழக்கிழமையும் கிடச்சிக்கிட்டு இருக்கு இல்லையா? இன்றும் அற்புதமாக துனி பூஜையின் தரிசனம் நம்ம எடுத்துக்கொள்ள இருக்கிறோம். இந்த துனி பூஜையின் தரிசனம் முடிஞ்ச உடனே ஒரு மிகப்பெரிய விஷயத்தை நமக்கு உணர்த்த போகிறார் சாய்நாதர். எதற்காக இந்த அற்புதத்தை சொல்கிறாருன்னு எனக்கு தெரியாது. எனக்கு குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் விட்டு ஓடும், அப்படி ஒரு மந்திரத்தை சாய்நாதர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த மந்திரத்தை சொல்லி பலனடைந்த ஒரு குடும்பத்தை நமக்கு உதாரணமாக காட்டியிருக்கிறார் சாய்நாதர். அந்த அற்புதத்தை நம்ம இந்த துனி பூஜை தரிசனத்திற்கு பிறகு தரிசனம் செய்ய இருக்கிறோம். வாங்க இப்போ அற்புதமாக துனி பூஜை தரிசனம் செய்வோம். समस्त दुरित जयद्वारा श्री परमेश्वराग्नेजा परमेश्वर प्रीत्यर्थम अति पूर्वोदि एवं गुण सकल विदेशा दृष्टादामस्याम दमनादा गोपुरम देवी सर्व साई भक्त महाजनानां सर्वेषां सख कुटुंबानां क्षेम धैर्य ज्योति आयुरारोग्य ऐश्वर्यानां अभिवृद्धि समरोग जगदाद्यगानित्य संदनदान्ये सक्षन्दान सकल सौभाग्यगानित्य संदेह आरोग्यदा मन संतोष साईनाथ परिपूर्ण अनुग्रह प्रसाद प्रसादाद कर्म पितृ ताप पाप निवृत्ति प्राप्त्यर्थम व्याधि रोग निवारण प्राप्त्यर्थम मन संकट मन क्लेश निवृत्ति प्राप्त्यर्थम मन संतोषकर प्राप्त्यर्थम व्यापार उद्योग तोळिल द्वारे अनेक कोटि लाभकर प्राप्त्यर्थम कार्य जयकर प्राप्त्यर्थम
ஞான சாய்நாத பரிபூர்ண அனுக்கிரக பிரசாத பலரித்யர்த்தம் சாய்நாத மகாகுரு ஞானகுரு பரமகுரு பரமானந்த குருவே நமோ நமः பாதாரவிந்ததோ பிரதானாமத்ய கிரீஷ்யமः நம்பரம் சுகதம் கேவலம் ஞானமூர்த்திம் தத்வாதீதம் ககனசதுருடம் தத்வமக்ரியாதிலக்ஷ்யம் ஏகம் நித்யம் விமலமஜலம் சர்வதீ சாட்சிபூதம் சாயிநாதம் திரிகுணரடிதம் சத்குரும் தம் நமாமி. ஓம் காம் சாயிநாதாய நமக. ஓம் லக்ஷ்மீநாராயணாய நமக. கிருஷ்ண ராம சிவ மாருத்யாதிரூபாய நமஹ. சாயினே நமக. ஓம் கோதாவரி தடசடிவாதினே நமக. ஓம் பக்தகிருதாரதாய நமக. ஓம் சர்வகிருத்வாதினே நமக. ஓம் பூதாவாதாய நமக. ஓம் பூத பவிஷ்யத்பௌர்தாய நமக. ஓம் காலாதீதாய நமக. காலாத நமக. ஓம் காலகாலாத நமக. ஓம் காலதிருப்பதமனாத நமக. மிருத்யுஞ்சயாத நமக. மிருதியாத நமக. மிருதியாபயப்பிரதாத நமக. ஜீவாதாராய நமக. ஓம் சர்வாதாராத நமக. ஓம் பக்தாவனாத நமக. ஓம் பக்தாவன பிரதிங்காத நமக. நமஸ்கிருதாத நமக. ஆரோக்கியம் क्षेमदाद नमः. धनमांगल्यप्रदाद नमः. रुक्तिविचित्तिदाद नमः. पुत्रमित्रे कलत्रवंशदाद नमः. योगीढमहाद नमः. आपत्पन्दवाद नमः. मार्गबन्धवे नमः. मुक्तिमुदितवर्गां ओर्गदाद नमः. प्रियाद नमः. प्रीतिवर्धनाद नमः. अन्तर्यामिने नमः. भुजितात्मे नमः. अनन्दाद नमः. आनन्दाद नमः. परमेश्वराद नमः. परब्रह्मणे नमः. परमात्मे नमः. परमजगदाय नमः. परमेश्वराय नमः. ज्ञानस्वरूपिणे नमः. जगद्गुरुवे नमः. भक्तानां मातृपितामहाय नमः. भक्तवैष्णवाय नमः. भक्तवरादिनाय नमः. भक्तानुग्रहे कादराय नमः. शरणागतवत्सलाय नमः. भक्तिशक्तिप्रदाय नमः. ज्ञानवैराग्यदाय नमः. प्रेमप्रदाय नमः. संशय हृदयदुर्बल्ये पापकृतम वासनाट्येकराय नमः. हृदयग्रन्थिभेदकाय नमः. कर्मतुन्दे नमः. शुद्ध सद्गतिदाय नमः. गुणादिगुणात्मने नमः. आनन्दकल्याणगुणाय नमः. त्रिपुरवासिनं करुणामूर्ति गुरुं सर्वरोग दोष व्याधि निवारणं ज्ञान साईनाथ परिपूर्ण अनुग्रह प्रसाद बल जिरसु त्र्यंबकं यजामहे सुगंधिं पुष्टिवर्धनं गुरुवारुर्विवन्दना मृत्योर्मुक्ति यमामृताहार नरं धान्यं पुष्पपुत्रलाभं सततमस्तरं दीर्घमायुः विद्महे सच्चिदानन्दाय धीमहि तन्नो साई प्रचोदयात्. सच्चिदानन्द सद्गुरु साईनाथ गुरुदेवताभ्यो नमः. ஏகமுக கற்பூர நீராஞ்சன தீபம் தரிசதாமி. அனைவருக்கும் ஞான சாய் பாபாவின் ஆசீர்வாதம் பரிபூர்ணம். ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம். ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய ஜெய சாயி. 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 ஓம் சாயி. அற்புதமாக துணி பூஜையின் தரிசனம். இந்த அற்புதமான துணி பூஜைக்காக ஞான சாய் பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியையும், இந்த துணி பூஜையை நமக்கு செய்து கொடுத்ததற்காக குருஜிக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியையும் சொல்லி இந்த பிரமாதமான அற்புதத்தை நம்ம தரிசனம் செய்யிருக்கிறோம். இந்த அற்புதத்தை தரிசனம் செய்கிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்லோகத்தை ஒரே ஒரு முறை கேட்டுவிட்டு நம்ம இந்த அற்புதத்துக்குள்ளே போவோம். ஓம் ஸ்ரீ சிவசக்தி ஐக்கிய ஸ்வரூப சாய்நாதா சககுடும்ப சௌஜன்யம் தேகி மாம். இந்த ஸ்லோகம் கேட்டீங்க இல்லையா? என்ன அற்புதமான ஸ்லோகம் இல்லை? குட்டியூண்டு ஸ்லோகம். இந்த ஸ்லோகம் சொன்னால் என்ன அற்புதம் நிகழும், அதைத்தான் இப்போ நமக்கு சாய்நாதர் புரிய வைக்கப் போகிறார். சென்னையைச் சேர்ந்த சகோதரி சுஜாதா அவர்களின் குடும்பத்தில் நிகழ்ந்த மிகப்பெரிய புயல், அப்படி பயங்கரமாக வீசிச்சு புயல். ஆனால் இந்த மந்திரம் சொல்ல 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 தென்றலாக மாறியது. வாங்க அந்த பிரமாதமான அற்புதத்தை தரிசனம் செய்வோம். சகோதரி என்கிட்ட ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணாங்க. சகோதரி அழுது கொண்டே தான் என்கிட்ட பேசினாங்க.
அண்ணா ஒரு மிகப்பெரிய சோகம்னா என் மகனும் மகளும் பேசிக்கொள்வதே கிடையாது. ஒரு சாதாரண சின்ன விஷயத்தில் நடந்த சண்டை பெரிய விஷயம் ஆயிடுச்சுன்னா அவங்க 2 பேரும் பேசிக்கிறதே கிடையாது. முகத்தை கூட பார்க்க மாட்டேன்னு சொல்லி தம்பி சொல்லிட்டாரு. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரிலன்னா, நீங்கள் கவலையப்படாதீங்க சகோதரி, சாய்நாதர் நமக்கு ஒரு மிகப்பெரிய மந்திரத்தை அருளி இருக்கிறார். அந்த மந்திரத்தை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். தினமும் 18 முறை சொல்லிக்கொண்டே எழுதுங்கள், நிச்சயமாக அற்புதம் நிகழும் அப்படின்னு நான் சொன்னேன். சகோதரி நம்பிக்கையோடும் பாபாவின் மீது கொண்ட பக்தியோடும் பிரமாதமாக அந்த மந்திரத்தை 18 முறை நோட் புக் போட்டு எழுதிட்டே வரேன். நான் பாபாட்ட தினமும் ஒரு பிரார்த்தனையை பண்ணிட்டு தான் அந்த மந்திரத்தை நான் எழுதுவேன். பாபா இந்த குடும்பம் ஒன்றா இருக்கணும், எல்லாரும் ஒன்றா இருக்கணும். ஏன்னா அந்த மகளின் குழந்தைன்னா மகனுக்கு ரொம்ப பிடிக்குமா. அந்த குழந்தைய கூட பார்க்காம எப்படி இருக்கான்னு தெரில. எனக்கு இப்படிலாம் சகோதரி என்கிட்ட சொல்கிறாங்க. அம்மா நம்பிக்கையோடு சொல்லுங்கள், ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சகோதரி நம்பிக்கையோடு சொல்லிக்கொண்டே வருகிறார்கள். நாட்கள் நகர்ந்து கொண்டே போகிறது. இப்போ ரீசெண்டாக நான் ஷீரடியில் இருக்கும்போது சகோதரி ஃபோன் பண்ணாங்க. அண்ணா ஒரு மிகப்பெரிய அற்புதம் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும், சொல்லுங்கம்மா அப்படின்னா அந்த அற்புதத்தை சொல்ல 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 என் கண்களில் கண்ணீரே வந்துருச்சு. ஏன்னா சாய்நாதரின் கருணை, நம்பிக்கையோடு அவரை வணங்கும் போது என்ன பண்ணுறார் அவர் தான் சொல்கிறார் இல்லையா, நீ உன் பிரச்சனையை எதிர்கொள்ளும் போது என்னை நினைத்துக்கொள், நான் ஓடி வருவேன்கிறார். இப்போ மந்திரம் ரூபமாக சகோதரிகிட்ட ஓடி போனார் சாய்நாதர். என்ன நடந்தது? சகோதரி நம்பிக்கையோடு மந்திரம் சொல்லிக்கொண்டே வருகிறார்கள். மகனிடம் எந்த மாற்றமும் இல்லை. மகளுக்கு மட்டும் கொஞ்சம் ஆசை இருக்குது, வரலாமா பேசலாமா அப்படின்லாம் ஆசை இருக்குது. மகள் வெளிநாட்டில் வசிக்கிறார்கள். இப்போ சென்னைக்கு வராங்க மகள் இப்போ கருவுற்றிருக்கிறார்கள், 2வது குழந்தை கருவுற்றிருக்கிறார்கள். மாமியார் வீட்டுக்கு இந்த பிரச்சனை தெரியாது. அவங்க என்ன சொல்கிறாங்க, நீ அம்மா வீட்டுக்கு போயிட்டு வா, நீ குழந்தை உண்டானதுனால அம்மாவை பார்த்துட்டு வா அப்படிங்கிறாங்க. எப்படி அவங்க இங்கே வர்றது? இங்கே வந்தால் தம்பிக்கும் அவங்களுக்கும் மிகப்பெரிய பிரச்சனை ஆகிடும்னு ஒரு பயம் இருக்குது. மீண்டும் பாபாவின் பாதங்களை பிடித்து கொண்டேன்னா நான் பாபாட்ட சொன்னேன், பாபா இந்த பிரச்சனை சால்வ் ஆகிற வரைக்கும் நான் தினமும் அந்த ஸ்லோகம் சொல்கிறதோட எழுதுறதோட சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லிக்கிட்டே இருப்பேன். இந்த பிரச்சனையை சுமூகமாக முடித்து கொடுங்கள் பாபான்னு சொல்லிவிட்டு பாபாட்ட ஒரு மிகப்பெரிய பிரார்த்தனையை வைத்தேன். மகள் ஊர்லேருந்து வந்தோடனே என்கிட்ட பேசினாங்க, அம்மா நான் நாளைக்கு வரட்டுமா என்ன, அம்மா அவன் ஆஃபீஸ் போனோடனே நீ வந்துட்டு போயிடுமா அப்படின்னு நான் சொன்னேன். ஆனால் மகள் என்ன பண்ணாங்க தெரியுங்களா, மகன் இருக்கும்போதே வராங்க. அப்படியே பயமாக இருக்குது எனக்கு, என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. கரெக்டாக ஃபோன் வருது. மகன் சொல்கிறாரு, எதற்காக அவள் ஃபோன் பண்ணுறா அப்படின்னா, இல்லை தெரியல நான் எடுக்கிறேன் ஃபோனுன்னு சொல்லிட்டு எடுக்கிறாங்க. என்ன விஷயம்? இப்போ நான் வந்துக்கிட்டே இருக்கேன், அவங்க வீட்டுக்கு தான் வரேன். மகன் அப்படியே பார்க்குறாரு, எதுக்காக வரா இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க, விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. என்ன நடந்ததுன்னு தெரியாதுன்னா சாய்நாதரின் அருளாசி தான் அது. குழந்தையும் கூப்பிட்டு வர சொல்லு பாருங்கள், எங்கே அங்கே பாசத்தை கொண்டு வந்து பாபா உள்ளே வச்சார் பாருங்கள், குழந்தையை கூட்டி கொண்டு வர சொல்லு அப்படின்னாங்க. இப்போ சகோதரி உள்ளே வந்தாங்க. இவர் எந்த ஒரு மாற்று முகம் காட்டவே இல்லை. மகன் அன்பாக பேசுகிறார், பண்பாக பேசுகிறார், குழந்தையை தூக்கி கொஞ்சிறாரு, சகோதரிகிட்ட அன்பாக பேசுகிறாரு. இதெல்லாம் நடக்குதுன்னா எனக்கு இதெல்லாம் நடக்கிறது கனவுலையா நனவுலையான்னு நான் யோசிச்சுட்டே இருக்கேன். என் கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்து பாபாவுக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கேன் நாங்கள் சகோதரி. அதான் உண்மை. சாய்நாதர் இது போன்ற அற்புதங்களை நிகழ்த்தி கொண்டே இருப்பார். சகோதரி என்ன பண்ணாங்க, நம்பிக்கையோடு அந்த மந்திரத்தை சொன்னார்கள். குடும்பம் ஒற்றுமையாக ஆக வேண்டும்னு சொல்லி அந்த மந்திரத்தை சொன்னார்கள். இந்த மந்திரம் பல குடும்பங்களை சேர்த்து வைத்திருக்கிறது, நமக்கே தெரியும். இங்கு சகோதரியின் குடும்பத்தையும் சேர்த்து வைத்தது. இப்போ அப்படி பிரதர் சிஸ்டர் 2 பேரும் அப்படி ஒன்றாயிட்டாங்க, பிரமாதமாயிட்டாங்க. அதுதான் சாய்நாதர் இல்லையா. எந்த பகையாக இருந்தாலும் குடும்ப ஒற்றுமைக்காக இந்த மந்திரத்தை நம்பிக்கையுடன் சொல்லுங்கள், பாபா அற்புதம் நிகழ்த்தி காட்டுவார். இது சத்தியம், நான் சத்தியம் பண்ணியே சொல்கிறேன் நான் இல்லைங்களா. இன்றைக்கி பிரமாதமான 4 அற்புதங்களை அமர்க்களப்படுத்திட்டார் சாய்நாதர். ஒரு அற்புதமும் சிலிர்க்க வச்சிட்டார். சகோதரி காஞ்சனா ஃபேமிலியில் எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா. டாக்டர்ஸ் ஒரு முறையும் மருத்துவர்கள் ஒரு புயலை கிளப்புகிறார்கள், ஒரு குண்டை தூக்கி போடுகிறார்கள். ஆனால் மருத்துவர்களெல்லாம் மருத்துவர், நீ அதை பற்றிலாம் என் கவலைப்படுற, நீ உன் கடமை மந்திரத்தை சொல்ல வேண்டியது, சொல்லிக்கிட்டே இரு, எல்லாம் சூப்பராக நடக்குங்கிறார். அருமையாக நடக்குது. சகோதரி சுபத்ராவை வழிநடத்தி சென்று தாயை குணப்படுத்துகிறார். அடுத்த சகோதரி ஜனா அவர்களுக்கு தீபாவளி அன்று உனக்கு டெஸ்ட், நீ கேட்ட கேள்விக்கு உனக்கு பதில் கிடைக்கும், அன்றைக்கே உனக்கு சரியாக போகும், பிரமாதப்படுத்துகிறார். அடுத்த சகோதரி சுஜாதாவின் இல்லத்தில் மிகப்பெரிய புயல் வீசி கொண்டிருந்தது. அந்த புயலை நிறுத்தி தென்றலாக்கி
வசந்தம் வீச செய்திருக்கிறார் சாய்நாதர். இதெல்லாம் இவங்களுக்கு மட்டும்தான் நடக்குமான்னு கேட்டால் இல்லை, நம்ம அத்தனை பேருக்கும் உண்டு. நம்ம அத்தனை பேரும் சாய்நாதரின் கடைக்கண் பார்வையில் தான் இருக்கிறோம். ஸ்ட்ரைட்டாக இருக்கோம் நம்ம எல்லாரும். சாய்நாதர் நமக்கு அருளாசியை வழங்குவதற்கு காத்து கொண்டிருக்கிறார். அந்தந்த நேரம் வரும்போது அற்புதமாக அருளாசிகளை வழங்கி நம்மளை சந்தோஷ கடலில் ஆழ்த்துவார் சாய்நாதர். அடுத்த அற்புதம் பாருங்கள். அமர்க்களமாக 4 சகோதரிகளுக்கு பிரமாதமான அற்புதம். விசாவுக்காக காத்திருக்கும் அத்தனை பேருக்கும் ஒரு மிகப்பெரிய வழிகாட்டுதலை சாய்நாதர் கொடுத்திருக்கிறார். சென்னையைச் சேர்ந்த ஒரு சகோதரின் மகனுக்கு விசா பெற்று கொடுத்து பிரமாதப்படுத்தியிருக்கார். அற்புதம். அந்த அற்புதத்தை நம்ம அடுத்த எபிசோடில் தரிசனம் செய்ய இருக்கிறோம். இப்போல்லாம் எபிசோடு முடிக்கிறதுக்கு முன்னாடி சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லித்தான் முடிக்கிறோம். இந்த எபிசோடில் நம்முடைய பிரார்த்தனையோடு இன்னொரு பிரார்த்தனையை நான் எப்பவும் வைக்க சொல்லுவேன். அது என்ன பிரார்த்தனைன்னு கேட்டிங்கன்னா, கணவன்மார்களால் மனைவிகளுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் குறையவும், மனைவிகளால் கணவர்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் குறையவும் சாய்நாதர் அருளாசியில் வழங்க வேண்டும்னு சொல்லி ஒரு பிரார்த்தனையை கூட ஆட் பண்ணிக்கிங்க. இப்போ நான் மந்திரம் சொல்ல போகிறேன், எல்லோரும் பிரார்த்தனைக்கு தயாராகுங்கள். ஷீரடிபுர வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வ ரோக தோஷ நிவாரணம் ஷீரடி சாய்நாதன் தரிசனம். சத்குருவின் கடாட்சம் நமக்கெல்லாம் நிறைஞ்சு கிடைக்குன்னு வேண்டிக்கிறேன். அடுத்த எபிசோடில் நிறைய அற்புதங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள். பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com. பக்தி பக்திமயம்.